ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிமே டாக்கீஸ். இந்த வீடியோட சோலோ லெவலிங் அனிமேயோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். இப்போ அந்த சீராங்கில் இருக்கிற 6 ஹண்டருமே நம்மளோட ஹீரோவையும் ஹீரோ கூட இருக்கிற பையனையுமே கூட துரோகமே பண்ணிட்டு அந்த கொய்யை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்படி பண்ணுறதுக்கு பல அவங்க நம்மளே கொண்டலாமே அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்கும்போது, அட லூசு பையலே, நம்ம போய் அவங்களை கொலை பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணோம்னா அந்த பெருசாக தூங்கிட்டு இருக்கிற மான்ஸ்டர் வந்து எந்திரிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம போய் அதுக்கிட்ட சண்டை போட வேண்டியிருக்கும். அதுக்கு பதிலாக அந்த மான்ஸ்டரே அந்த 2 பேத்தையுமே கொண்டுருச்சுன்னா அதுக்கப்புறமா அதுவே நல்லா சாப்பிட்டு தூங்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம போய் ஈஸியாகவே போய் அந்த கிறிஸ்டல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நம்ம தான் கொய்யை அடைச்சிட்டோமே, நம்ம எப்படி திரும்ப போகிறதுன்னு சொல்லி கேட்கும்போது, நான் வரதுக்கு முன்னாடி நல்லா நோட் பண்ணேன், அதுக்கு மேலே இன்னொரு பாதையும் இருந்துச்சு, அது வழியாக நம்ம போயிடலான்னு சொல்கிறான். இப்போ நம்மளோட ஹீரோ அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். அந்த கூட இருக்கிற பையன் நான் சண்டை போறேன்னு சொன்னாலுமே கூட நம்ம ஹீரோ கேட்கவே இல்லை, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி போயிடுறான். இது வரைக்கும் நான் சீராங் மான்ஸ்டர் கூட சண்டையே போட்டது கிடையாது. நான் முதல்ல சண்டை போடுற மான்ஸ்டர் கூட கிட்டத்தட்ட ஒரு பாஸ் மான்ஸ்டர் தான். இருந்தாலுமே கூட நான் இந்த இடம் நான் பயப்படவே போகிறதில்ல, என்னோட முழு சேர்ந்தே காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு ரெடி ஆகிட்டான். இப்போ இன்னொரு பக்கம் அந்த ஹண்டர் அசோசியேஷன்லேயே ஒரு சேர்மன் இருக்காரு. அவர் வந்து மீடியா கிட்டேயும் கவர்மெண்ட் கிட்டேயும் நிறைய இன்டர்வியூலாம் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அவருக்கு இந்த இன்டர்வியூ எதுவுமே சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. எதனாலனா கவர்மெண்ட் எல்லாருமே சேர்ந்து அந்த ஹண்டர் அசோசியேஷனையே அவங்களோட கண்ட்ரோல் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. இவர் வந்து அதை முடிஞ்ச வரைக்கும் தடுக்க பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோ வந்து அந்த மான்ஸ்டர் கூட செம்மையாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். என்னதான் நல்லா ஃபைட் பண்ணாலுமே கூட ஹீரோவால் பெரிய அடிலாம் அவனை வைக்கவே முடியல. இதனாலனா அந்த மான்ஸ்டரோட உடம்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவனோட கத்தியை வச்சு அந்த மான்ஸ்டரை ஒன்றுமே பண்ண முடியல. இருந்தாலுமே கூட நம்மளோட ஹீரோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறதை பார்த்துட்டு அந்த கூட இருக்கிற பையன், இவன் கண்டிப்பாக ஈராங்காக இருக்க வாய்ப்பே கிடையாது, இவன் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபால்ஸ் ரேங்கராக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த பையன் யோசிச்சுட்டு இருக்கான். ஃபால்ஸ் ரேங்கன்றது என்னன்னா, நமக்குள்ளே இருக்கிற எபிலிட்டியை வந்து வெளியவே காட்டாமல் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட பவர் நம்மளே கண்ட்ரோல் பண்ணி மற்றவங்க முன்னாடியே ரொம்ப லோ ரேங்காக காட்டுறது தான். ஸோ கண்டிப்பாக நம்மளோட ஹீரோ அந்த மாதிரி தான் இருப்பான். அந்த மாதிரி பண்ணுறவங்களாம் சுச்சுவேஷன் வரும்போது கூட இருக்கவங்களே போட்டு தள்ளிட்டு நான் இதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி தப்பிச்சிருவாங்க. நம்மளோட ஹீரோ அந்த மாதிரி ஒரு சைக்கோவாக இருப்பானோ அப்படின்னு சொல்லி அந்த பையன் பயந்துகிட்டு இருக்கான். நம்மளோட ஹீரோவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி பார்க்குறான். ஆனால் மாஸ்டர் ஒன்றுமே பண்ண முடியல. அவனோட ஃபேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. அது ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா நம்மளோட ஹீரோட ஸ்பீடும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம எப்படியாவது நம்ம பெரிய அட்டாக்கை கண்டுபிடிச்சிட்டு அதோட வீக் பாயிண்ட்லேயே அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அதோட வாயிலேருந்து ஒரு ஆசிட் வர ஆரம்பிக்குது. ஸோ இனிமேல் அதோட வாய் பக்கத்தில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ முடிவு பண்ணுறான். அப்போ ஒரு பெரிய ஜம்பை போட்டு அதோட கண்ணிலே போய் அடிக்க பார்க்குறான். ஆனால் அதோட கண்ணு கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. கிட்டத்தட்ட முடிஞ்ச வரைக்கும் அந்த மாஸ்டர் கிட்ட தப்பிச்சு போய் அதோட கண்ணுக்கிட்ட போய் திரும்ப ஒரு அட்டாக்கை போடுறான். ஆனால் அப்பையும் கூட ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. சரி, ஒரு அடியில் சாலனா என்ன, நான் திரும்ப அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டிசைட் பண்ணுறான். அப்போ ஓங்கி போய் ஒரு அடி அடிக்கிறதுக்கு முன்னாடியே அவனோட ஃபேட்டிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ நம்மளோட ஹீரோட ஸ்பீடும் சடனாக நின்றுச்சு. அந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரே அடி அடிச்சிருது. அதுலேயே நம்மளோட ஹீரோக்கு பயங்கரமாக காயமாயிருச்சு. அப்போ திரும்ப இன்னொரு அடி அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹீரோ வந்து அதில் தப்பிச்சிடறான். எதனாலனா அவங்ககிட்ட ஃபுல் ரெக்கவரின்ற இன்னொரு எபிலிட்டி இருக்குது. அது மூலமா திரும்ப ஹெல்த்லாம் வர வச்சுட்டு ஒரு பெரிய ஜம்பை போட்டு அந்த மான்ஸ்டரோட கண்ணிலே ஒரு அடி அடிக்கிறான். இந்த தடவை அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவனோட வெப்பனில் பாய்சன் அட்டாக்கையும் சேர்த்துட்டான். ஸோ இந்த அட்டாக்ல அந்த மான்ஸ்டருக்கு கொஞ்சம் சஃபர் ஆகுது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கூட டைமே வேஸ்ட் பண்ணாம திரும்ப அதே அடி அடிச்சுக்கிட்டே தான் இருக்கான். அப்போ ரொம்ப கண்ணில் அடி வாங்க ஆரம்பிச்சோடனே அந்த மான்ஸ்டர் அதே இடத்துல செத்தே போயிருது. இப்போ அந்த மான்ஸ்டரை கொண்டதுக்கு அப்புறமா நம்மளோட ஹீரோட லெவல் இன்னும் அதிகமாகிட்டே தான் போகுது. இப்போ அந்த மான்ஸ்டர் கிட்ட போய் அதோட கிறிஸ்டலையும் கூட நம்ம ஹீரோவை எடுத்து வச்சுக்கிறான். அப்போ பக்கத்தில் இருக்கிற பையன், அண்ணே நீங்கள் ரொம்ப களைச்சி போயிருப்பீங்க, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, இந்தாங்க தண்ணி குடிங்க, மற்ற எல்லா வேலையுமே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சமாக வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறான். நம்மளோட ஹீரோவும் இவன் என்ன திடீர்னு வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த சீராங்கில் அந்த 6 ஹண்டர்ஸுமே திரும்பவும் வராங்க. அவங்க வந்தவொடனே இங்கே பாருங்கடா, இவங்க 2 பேருமே சேர்ந்து எப்படியும் அந்த மான்ஸ்டரை கொல்லவும் செஞ்சுட்டாங்க. சரி, என்ன இருக்கும், இந்த பக்கத்தில் டி ரேங்கில் ஒரு ஹண்டர் இருக்கான், அவனோட சூட்டு அவனோட வெப்பன்லாம் பார்க்கும்போதே தெரியுது, அவன் தான் கண்டிப்பாக அந்த மான்ஸ்டரை கொண்டு இருப்பான். உங்கள் 2 பேருமே கொல்லணும்னு சொல்லி ட்ரை பண்ணோம், ஆனால் எப்படியே தப்பிச்சிட்டிங்க. ஆனால் இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல, நாங்கள் 6 பேருமே சேர்ந்து உங்களை கொல்ல தான் போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த பணக்கார வீட்டு பையனுக்கு மட்டும் அவன் ஒரு சின்ன சான்ஸை கொடுக்குறான். இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலடா, உன் பக்கத்தில் ஒருத்தர் ஈராங்கில் ஒருத்தர் இருக்கானே, அவனை கொன்று அவனோட பங்கையை சேர்த்து நம்மளே வச்சுக்குவோம். ஆனால் நீ அவனை கொல்லாமல் விட்டுட்டேன்னா உங்கள் 2 பேருமே சேர்த்து நாங்களே கொண்டுருவோம் அப்படின்னு சொல்கிறான். அந்த பையனும் நம்ம ஹீரோ பக்கத்தில் போகிறதுக்கு ரொம்ப பயப்படுறான். எதனாலனா இப்போ தான் ஒரு பெரிய மான்ஸ்டரையே நம்மளோட ஹீரோ தனியாக நின்று கொண்டு போட்டான். அந்த பையன் பக்கத்தில் போயிட்டு நம்ம ஹீரோவோட ஜாயின் பண்ணிடுறான். இவங்களையே எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சிடறான். சரி, என்ன பண்ணுறது, நீ தப்பான முடிவு எடுத்துட்ட, இப்போ உங்கள் 2 பேருமே நாங்களே கொண்டுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணுறாங்க. அப்போ சடனாக நம்மளோட ஹீரோட சிஸ்டம்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன போட்டுக்குன்னா, இந்த 6 பேருமே நீங்கள் கொண்டாகணும், அப்படி இல்லைனா உங்களோட ஹார்ட் இந்த இடத்துல ஸ்டாப் ஆயிரும்னு சொல்லி போட்டுருக்கு. என்னடா இது, மனுஷங்களாம் கொள்ள சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஷாக் ஆகி போய் நின்று பார்த்துட்டு இருக்கான். அந்த கேப்பில் அவங்களோட குரூப்பில் ஒருத்தர் ஃபயர் யூஸ் பண்ணுவான். அந்த அட்டாக்கை வச்சு நம்மளோட ஹீரோவை 10 அடி தூரத்துக்கு தள்ளி போட்டுடுறான். நம்ம ஹீரோக்கு பெரிய அடியாக இருந்தாலுமே கூட அவனோட உயிருக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. இப்போ அந்த சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்த 6 பேருமே நீங்கள் கொல்லலைன்னா கண்டிப்பாக பிளேயர் செத்துவார்னு சொல்லுது. அந்த பிளேயர் யாருன்னா வேறு யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோ தான். இந்த இடத்துல நீங்கள் 6 பேருமே கொல்லலைன்னா இதே இடத்துல நீங்களும் செத்துவீங்கன்னு சொல்லி போடும்போது இந்த சிஸ்டம் வந்து நம்ம நல்லாவே யூஸ் பண்ணிக்கிறது. நம்ம இந்த சிஸ்டமை யூஸ் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே மான்ஸ்டரோட ரொம்ப மோசமானவங்க. இவங்க எல்லாருமே பணத்துக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ இவங்களை கொல்றனால எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டிசைட் பண்ணுறான்.
இன்னொரு பக்கம் அந்த அண்டர் அசோசியேஷனோட சேர்மன் வந்து அவனோட அசிஸ்டன்ட்டுக்கு வந்து சின்னதாக ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. அவங்க ஃபிசிக்கலாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு என்னதான் வயசானாலுமே கூட அவர் பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாரு. தம்பி, நீ இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணும். நீ எந்த அளவுக்கு ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங் ஆகிறியோ அந்த அளவுக்கு நீ ரொம்ப மென்டாலிட்டிலையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எதனால நான் டஞ்சனுக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோ திரும்பவும் காட்டுறாங்க. இப்போ நம்மளோட ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் 6 பேருமே என்னை கொள்ள தான் போகிறீங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நானும் உங்களை கொள்ள தான் போகிறேன். உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க, என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன்னு சொல்கிறான். அப்போ ஒரே ஒரு ஹண்டர் மட்டும் பக்கத்தில் வந்துட்டு, என்னால் உன்னால் முடிஞ்சதை சரியா, உன்னால் என்னடா முடியும், நீயே சாதாரண ரேங்க் தான், உன்னால் எங்களில் ஒருத்தனை கூட கொல்ல முடியாது, நீங்கள் 6 பேருமே கொல்ல போறியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நம்மளோட ஹீரோ கத்தியை வச்சு அவனோட தலையை வெட்டிடுறான். எப்போ ரேங்கில் இருக்கிற ஒருத்தனால ரேங்கில் இருக்கிற ஒரு அண்டரை ஒரே இடத்துல கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஷாக்காகி போய் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ மீதி இருக்கிற 2 பேருமே நம்மளோட ஹீரோ அட்டாக் பண்ண வராங்க. ஆனால் நம்மளோட ஹீரோக்கு 2 செகண்ட் தான் தேவைப்படுச்சு. அவங்களையுமே கூட போட்டு தள்ளிடுறான். அதுக்கப்புறமா மீதி இருக்கிற 3 பேர் தான். அதில் மீதி இருக்கிற 2 பேரில் ஒரே ஒருத்தன் மட்டும் ஃபயரை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவனை கொல்றதுக்கு கூட நம்மளோட ஹீரோக்கு 1 செகண்ட் தான் தேவைப்படுச்சு. அவனே போட்டு தள்ளிடுறான். கடைசியில் இருக்கிறது அந்த லீடர் மட்டும்தான். இப்போ இதே இடத்துல இந்த ஷாட்டை கட் பண்ணோம்னா இன்னொரு ஷாட்டில் ஒரு 3 ஜூனியர் ஹண்டர்ஸ் மட்டும் காட்டுறாங்க. அதில் ஒருத்தர் வந்து ஒயிட் டைகர் கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. மீதி இருக்கிற 2 பேருமே சோன்ற இன்னொரு எஸ்ராங் ஹண்டர் கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த சோன்ற ஹண்டர் வந்து எப்படி அப்படின்னு சொல்லி ஒருத்தி கேட்கும்போது அவங்க வந்து ரொம்ப எஸ்ராங் ஹண்டரில் இருக்காங்க. ஒரு ஏராங் மாஸ்டர் வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கொள்ள ட்ரை பண்ணோம். ஆனால் இங்கே யாராலுமே முடியல. ஆனால் அவங்க வந்து ஒரே ஷாட்லேயே கொண்டுட்டாங்க. அந்தளவுக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் திரும்பவும் நம்மளோட ஹீரோவை காட்டுறாங்க. அந்த லீடர் மட்டும் தான் கடைசியில் பாக்கி இருக்கான். அவன் நம்மளோட ஹீரோ வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பார்க்குறான். நீ கண்டிப்பாக ஈராங்கெல்லாம் இருக்கவே முடியாது. ஆனால் இருந்தாலுமே கூட நான் வந்து ரேங்க்கு என்னோட லெவலுக்குலாம் அவனால் வரவே முடியாது. இப்போ நீ மற்றவங்க எல்லாருமே கொண்டனால கொஞ்சம் டயர்டாக இருப்ப. ஆனால் நான் வந்து அவங்கள மாதிரி கிடையாது. நான் தான் அவங்க எல்லாருக்குமே லீடரு. அது ஏன்னு நீயே தெரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லி அவன் நம்மளோட ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஆனால் நம்மளோட ஹீரோ அவனை கண்டுக்கவே இல்லை. ஒரே அடியில் அவனோட தலையில் கை வச்சு அவனை தலையில் படுக்க போட்டுறான். என்னடா ஒரே அடியில் நம்ம தாச்சிட்டான், இவன் கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருப்பான் போல, இவன் நம்மளால் கொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லி அவன் டிசைட் பண்ணிட்டு, டேய் நீ எதுவும் பண்ணிடாத, நீ எவ்வளோ பணம் கேட்டாலுமே கூட நான் தந்துடுறேன், இங்கே இருக்கிற எல்லா கிறிஸ்டலுமே கூட நீ எடுத்துக்கோ, இன்னும் கொஞ்சம் கேட்டால் கூட நான் என்னோட எடுத்து உனக்கு கொடுத்துட்றேன், ஆனால் என்னோட உயிரை மட்டும் விட்டுரு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது, நீ கிட்டத்தட்ட என்னை 3 தடவை கொல்ல ட்ரை பண்ணிட்ட, இப்போ என்கிட்டே வந்து நீ கருணை எதிர்பார்க்கறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது, டே அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாத, என்னோட பிரதர் யாரும் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே நம்மளோட ஹீரோ வந்து அவனோட தலையை வெட்டி போட்டுறான். இப்போ 2 பேருமே கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது எப்படி ரேங்கில் இருக்கிற எல்லா ஹண்டர்ஸுமே செத்து போயிட்டாங்க, எப்படி ரேங்கு ரேங்க் முடியும் எப்படி தப்பிச்சு வந்தீங்க, சரி ஏதோ ஒன்று எப்படியுமே கூட ரேங்கில் இருக்கிற நீ தான் எல்லாத்தையுமே சமாளிச்சிருப்ப, உன்னோட ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது தெரியுது இவன் வந்து கண்டிப்பாக ஓடி ஒளிஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. ஆனால் அந்த பையனுக்கே சிரிப்பு வருது. அது கேட்கும்போது எதனாலனா ஹீரோ தான் எல்லா விஷயத்தையுமே பண்ணது, உங்கள் கூட வேலை பார்த்தா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு மழையும் வருது. நல்ல வேலை என்னோட தங்கச்சி நான் கூடயே கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் இன்னொருத்தனையும் காட்டுறாங்க. இவனை பார்க்கும்போதே தெரியுது அந்த பிரதர்னு சொல்லி ஒருத்தனை மென்ஷன் பண்ணானே அது கண்டிப்பாக இவனாக தான் இருக்க முடியும். இதே இடத்துல அந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட என்ன நடந்துச்சுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.